Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாத ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபுல்கா ரொட்டியும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் வெள்ளை குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 6-7 பச்சை மிளகாயையும் 2 பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது இல்லாமல் நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3த்தையும் கொஞ்சம் நீளமாக பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒரு கொஞ்சமாக பட்டாணியையும் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதையும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதில் 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடையே பச்சை மிளகாயை அரிஞ்சு வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதோட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறக்கூடாதுங்க, கரிஞ்சிராம வதக்குங்க. ஓரளவுக்கு அந்த பிங்க் கலர் வந்தால் போதும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு காரம் பச்சை மிளகாயில மட்டும்தான், அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம காய்களை சேர்த்துக்கலாம். காய்ங்க 2 நிமிஷம் வதங்கினதும் நாம அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வேக வைக்கிறதுக்காக ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த காய்க்கு மட்டும்தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த காய்களோடையே நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். அதுவும் காய்களோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுடலாங்க. காயெல்லாம் நல்லாவே வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன தேங்காயில் 1 மூடி தேங்காயை நான் எடுத்துருக்குறேங்க. இதில் தேங்காயோட பின்பக்கம் ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த தோல் மாதிரியான பகுதியை நம்ம பீலர் வச்சு திரண்டி எடுத்துடலாம். இப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு தேங்காய் திருவியை வச்சு நீங்கள் திருவணினாலும் வெள்ளையாகவே வரும். குருமா கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இந்த தேங்காய் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம், பேஸ்ட் மாதிரி. காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. ஒரு உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா இந்த தேங்காய் கலவையோட 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வந்ததும் அதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கிறேன். லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு இந்த தயிர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைனாக்க ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான மீதமான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலா பொடியுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. குழம்பு சூப்பராக கமகமான வாசனையோட ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ரைட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதோட பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி வச்சிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ சப்பாத்தி மாவை நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் மாவு பிசைகிறத எடுக்காமல் விட்டுட்டேன். ஃபுல்காவுக்கு நம்ம எப்பயும் போலயே சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் பிசைஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதாங்க. ஒரு 30 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இப்படி பிசைஞ்சு விட்டுட்டேன். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் தேவையான அளவுக்கு உருண்டைகளாக புரிச்சிக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்க தேவையில்லை. ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே நம்ம உருண்டை புரிச்சு வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்காவுக்கு மாவு பிசைகிறத இன்னொரு வீடியோவில் நான் முழுசுமாக உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ நம்ம வர மாவில் கோதுமை மாவில் டிப் பண்ணி இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் இதை நைஸாகவே தேய்ச்சிக்கலாம். சன்னமாகவே இருக்கலாங்க. ரொம்ப திக்காலாம் தேவையில்லை. சப்பாத்தியை விட கொஞ்சம் தின்னாவே இருக்கலாம். இந்த மாவெல்லாம் மேலே இருக்கிற மாவை டஸ்ட் பண்ணிட்டு நல்லா சூடாக காஞ்சி இருக்கிற தவால இப்படி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல்கா சுட்டு முடிகிற வரைக்கும் அடுப்பு ஹைலே இருக்கட்டும். இன்னொரு முறை இப்படி திருப்பி போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா பூரி மாதிரி பஃப்னு வருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி வரலைன்னா நல்லா காட்டன் துணியை வச்சு ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இப்படி பூரி மாதிரி எலும்பி வந்துடும். நான் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு ஃபுல்கா செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி தவால போட்டு ஈரெல்லாம் ஒரு பக்கம் வத்தனதும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் வரும். அப்ப திருப்பி போடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பபிள்ஸ் வந்ததும் நாம இப்படி டைரக்டா அடுப்பு மேல போட்டுடலாங்க. பாருங்க பூரி மாதிரி எப்படி உப்பி வருது. இந்த ரெண்டாவது மெத்தட்ல செஞ்ச ஃபுல்கா ரொம்ப நேரம் வரைக்கும் ஆறி போனாலும் சாஃப்டாவே இருக்குங்க. நார்த் இந்தியாலலாம் இந்த டைப்ல தான் ஃபுல்கா செய்வாங்க. உங்களுக்கு ஃபுல்கா மேக்கர் இருந்தாலும் அதில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது சுட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது. எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த மாதிரி 2 விரல்ல நம்ம பிச்சு சாப்பிடலாம். ஏன்னா இந்த ஃபுல்கா ரொட்டியும் வெஜிடபிள் வெள்ளைக்குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டீங்கல்ல. பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி நீங்க உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ரொம்ப மோட்டிவேட்டிவாகவும் இருக்கும். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ஆளி அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.